வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி சமைக்க போகிற டிஷ் சிறுபருப்பு சாம்பார். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஜீரகம் அரை டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்துக்கலாம், சின்னதாக ஒரு தக்காளி எடுத்துக்கலாம், சிறுபருப்பு அரை கப் எடுத்துக்கலாம், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கடையில் வாங்கினது தான், 1/4 கப் கேரட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த ஒயிட் பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம், உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஒரு மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், பெருங்காயம் தேவையான அளவு. இப்போ நாம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம், அதில் சிறுபருப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிறுபருப்பு நான் ஊரெல்லாம் வைக்கலை, டைரெக்டாகவே ஆட் பண்ணுறேன் கழுவிட்டு. இப்போ நான் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். முதல்ல நாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கேரட்டையும் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு பெருங்காயத்தையும் ஆட் பண்ணலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, குக்கரை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ 3 விசில் வந்த பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிருக்கு. நான் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. இப்போ நல்லா கலந்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும், நம்ம பேரலெல்லாம் தாளிக்கிற வேலையும் பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் எடுத்து அது நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன்.
வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சதை கொதிச்ச சாம்பாரில் ஊற்றிட்டேன். சாம்பார் தயாராகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Bye bye. Thank you.